ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், புரட்டாசி மாத சதுர்த்தி வரை நாம் இல்லத்திலே பூஜையிலே இருக்க வேண்டும். இந்த 30 நாட்கள் தினந்தோறும் பூஜைகளை முறையாக செய்து வருவதுடன் நைவேத்தியங்களையும் செய்ய வேண்டும். புரட்டாசி சதுர்த்திக்கு மறுநாள் பூஜை முடித்து சிலையை நதியிலோ, குளத்திலோ, கடலிலோ அல்லது ஏதாவது ஒரு நீர்நிலையிலோ சேர்த்து விட வேண்டும். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே வந்து சேரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 2/4/2026 கிழமை, வேலைக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் பங்குனி 19வது நாள். இஷ்டி காலம் கரிநாள், சுபங்களை விளக்குவது நல்லது. ராமகிரி கல்யாண வெங்கடேச பெருமாள் தேர், ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள், முத்து குறி கண்டருளல், பெரிய வேழன் பிரதமை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. திதி பௌர்ணமி காலை 7:57 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் மாலை 5:46 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம், பூரட்டாதி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கும்பராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், இழந்த சொத்து நீதி கிடைக்க. ஒருவர் செய்யாத தவறுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீதிமன்றத்தில் வழக்கு வந்து விடுகிறது. குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றம் சாட்டியவர் தண்டிக்கும் நோக்கத்தோடு வழக்கினை ஜோடிப்பார். குற்றம் சாட்டப்பட்டவர் செய்வது அறியாது தவிப்பார். இதுபோல ஒருவருக்கு சேர வேண்டிய நிலத்தை, வீட்டை சம்பந்தமே இல்லாதவர்கள் கைப்பற்றி வைத்துக் கொண்டு தனக்கே உரிமை என்று நீதிமன்றத்துக்கு சென்று விடுவர். இந்த மாதிரி சொத்தை பறிகொடுத்து நியாயம் கேட்டு நீதிமன்றம் செல்பவர்கள் அதிகம் பேர் உள்ளனர். இப்படிப்பட்ட வகையிலே நீதிமன்றத்திலே தீர்ப்பதாக காத்திருப்பவர்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்க கீழ்கண்ட எளிய பரிகாரத்தை செய்து நன்மை அடையலாம். பரிகாரம் முதலாவது என்னவென்றால், சம்பந்தமே இல்லாமல் குற்றம் சாட்டி இருப்பவர்களுக்கு சொத்தை பறிகொடுத்து நீதிமன்றத்தில் நியாயம் தேடி கொண்டிருப்பவருக்கு துர்க்கை அம்மனை வணங்குவது.
ஆலயத்தில் உள்ள துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் இலுப்பை எண்ணெயுடன் 5 எண்ணெயை கலந்து 27 கிழமைகளுக்கு விளக்கு ஏற்ற வேண்டும். இவ்வாறு 27 நாட்களுக்கு தொடர்ந்து விளக்கு ஏற்றுபவர்களுக்கு துர்க்கை அம்மன் நீதிமன்றத்தில் நியாயமான தீர்ப்பை கிடைக்க செய்வார். இரண்டாவது பரிகாரம், 27 வேலைக்கிழமைகளுக்கு துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்ற முடியாதவர் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தே இந்த பாடலை பாடி இதை 16 முறை பாட வேண்டும். சிறப்புறு அம்மன் துர்க்கை அம்மனே, பழிபாவம் விலகி பதவியான் நியாயமோ வேண்டும் 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 என்று மனமுருகி வேண்டி நியாயமான நீதி கிடைக்கும் வகையிலே நீங்கள் வணங்க உங்களுக்கு இன்பம் வந்து சேரும் என்பதில் சிறிதளவு மாற்று கருத்து இல்லை. நாளைய தினம் மனச்சோர்வை நீங்கி நிம்மதி பெற நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கிறீர்கள். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற அற்புதமான பகுதியும் இதுவே. மேலும் ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொண்டு பிறருக்கு வழிநடத்துகின்ற அற்புதமான ஒரு பகுதியும் இதுதான். கடந்த பல தினங்களாகவே 7வது ஸ்தானம் என்று சொல்லப்பட்ட கலஸ்திர ஸ்தானம், கணவன் மனைவி ஒற்றுமையை காட்டுகின்ற ஸ்தானம், திருமணத்தை காட்டுகின்ற ஸ்தானம் மற்றும் பாகஸ்தர்களை சுட்டி காட்டுகின்ற ஸ்தானமும் இதுவே. இப்பொழுது அந்த 7ஆம் அதிபர் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 7ஆம் அதிபர் லக்னத்திலே நின்றால் மனைவி வந்த பிறகே இவர்களுக்கு யோகம் ஏற்படும். பதவி புகழ் அனைத்தும் திருமணத்திற்கு பின் அமையும். பணம் நிறையவே கிடைக்கும். அயன சயன சுகம் உண்டா. வசதி படைத்த மனைவி அமைவார். லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் நட்பு கிரகமாய் இருக்க பலன் இன்னும் அதிகமாகவே அமையும். சற்று கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் அதிபர் 2லே நிற்க பணக்கார மனைவி அமைவார். அதாவது லட்சாதிபதி மனைவி வருவார். குரு பார்க்க கோட்டீஸ்வர ஜாதகருக்கு பணம் கொட்டும். பணம் லட்சக்கணக்கில் கொட்டும். மனைவி பெயரில் தொழில் செய்தால் லாபம் அபரிதமாக இருக்கும். அதே நேரத்தில் 7ஆம் அதிபருடைய தசா வருகையில் கண்டமும் ஏற்படலாம். 7ஆம் அதிபர் 3லே நிற்க லாபம் இல்லை. தம்பதிக்குள் பிரச்சனை ஏற்படும். எனவே ஒரு சிலர் மறுமணம் செய்வார்கள். மனைவியால் ஜாதகருடைய சகோதர சகோதரிக்கு லாபம் உண்டாகும். 7ஆம் அதிபர் 4லே நிற்க மனைவி வந்த பிறகே வசந்தம் வீசும். சுகமாய் வாழ்வார்கள். மனைவியால் கணவர் வீடு கார் வாங்குவார். ஓயாமல் ஜாதகர் மனைவியை புகழ்வார். மனைவியின் ஆதரவிலே தொழில் செய்தால் ராஜயோகம் உண்டாகும். மனைவியால் தாயாருக்கு லாபம். பெண்ணின் ஜாதகத்தில் இவ்வாறு அமைந்திருக்க திருமணம் செய்த பின்பு வீடு வாகனம் அமையும். மனைவியின் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்க ஜாதகர்கள் பாக்கியவான்கள். 7ஆம் அதிபர் 5லே நின்றால் கேந்திர ஸ்தானாதிபதி திரிகோணத்தில் அமர்வது ராஜயோகமே. ஒரு ஆணின் ஜாதகத்தின் படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அற்புதமான வாழ்வு அமையும். சுகபாவமான வாழ்க்கை அமையும். இது பூர்வ ஜென்ம புண்ணியம். செய்தொழில் சிறக்கும். குழந்தைகளால் நல்ல ஆதாயம் அடைவீர். மனைவியால் செல்வமும் செல்வாக்கும் உயரும். திருமணத்திற்கு பின்பு வாழ்க்கை தாம் உயரும். உத்தியோக உயர்வும் கிடைக்கும். நல்ல குழந்தைகள் பிறப்பாக. ஒழுக்கமுள்ள துணை உண்டாகும். நல்ல புத்தியுள்ள பண்பான மனைவி அமைவார். 7ஆம் அதிபர் 6லே நிற்க மனைவியால் கடன் ஏற்படும். மனைவியினுடைய உடல் பாதிக்கும். திருமணமான பிறகு ஜாதகர் நோயாளியாக மாறுவார். ஜாதகம் சம்பாதிக்கும் பணம் முழுவதும் மனைவியின் வைத்தியத்திற்கே செலவு செய்வார். இதனால் கடன் ஏற்படும். மனைவி எதிரியாக மாறும் சூழ்நிலை உருவாகும். சில சமயங்களில் பெண்களால் அவமானம் உண்டாகும். பணம் விரயமாகும். பரிகாரம் கண்டிப்பாக தேவை. நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் இருக்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஏப்ரல் மாதத்தில் பணக்காரராக ஆக போகும் ராசிகள் எவை தெரியுமா? ஏப்ரல் மாதத்தில் பல கிரக மாற்றங்கள் உருவாகின்றன. இதனால் சில ராசிகள் பணம் புகழ் வெற்றி என்று பலவற்றை பெறப் போகின்றார்கள். ஏப்ரல் மாதத்திலே சூரியன் செவ்வாய் புதன் சனி என்ற 4 கிரகங்கள் ஒரே இடத்தில் சேருகின்றன. ஒவ்வொரு கிரகங்களும் தங்கள் இடத்தை அதற்கேற்ப காலத்தை மாற்றிக் கொள்கின்றன. இதனால் 12 ராசிகளும் தாக்கத்திற்கு உள்ளாகும். ஜோதிடத்தின்படி ஏப்ரல் மாதம் கிரக மாற்றம் சில ராசிகளுக்கு வேலை வருமானம் வெற்றி எல்லாமே நன்மையை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். முதலிலே மேஷம். இந்த ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் மிகவும் அதிர்ஷ்டகரமான மாதமாக
இருக்கும் மேஷ ராசிக்காரர்கள் அமைதியானவர்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பல தெளிவான முடிவை எடுப்பார்கள். அவர்களின் தலைமை குணமும் அதிகரிக்கும். யாரிடம் தயக்கம் இல்லாமல் பேசுவார். இந்த மாற்றம் ஏப்ரல் மாதம் இவர்களுக்கு இருக்கும் பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். அடுத்தது மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இது ஒரு பொற்காலம். பல வருடங்களாக எதையும் செய்யாமல் பயன் இல்லை, அதிர்ஷ்டம் சரியில்லை என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நடக்கும் நல்ல மாற்றங்கள் நம்ப முடியாத மாதிரி இருக்கும். என் வாழ்க்கையில் இவ்வளவு நல்ல மாற்றங்கள் வரும் என்று நான் நினைத்ததே இல்லை என்று சொல்லும் நிலை வரும். காரணம், புதன் செவ்வாய் கிரகங்கள் இந்த ராசியிலே வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வரும். புதிய யோசனைகள் வரும். வேலையிலே பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. வருமானம் அதிகரிக்கும். தொழில் அதிபர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிட்டும். அடுத்தது சிம்மம். இந்த ராசிக்காரர்களுக்கு தலைமை பொறுப்பிலே வெற்றி கிடைக்கும். இவர்கள் சாதாரணமாக ஆற்றல் மிக்கவர்கள். ஏப்ரல் மாதத்தில் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் திறமை தெளிவாக தெரியும். ரொம்ப தன்னம்பிக்கையுடன் இருப்பார்கள். எதை செய்தாலும் வெற்றி பெற முயல்வார்கள். சூரியன் சனி சேர்ந்து இந்த ராசிக்கு நல்ல பலன்களை தரப்போகிறார்கள். பெரிய பதவி, பெரிய அங்கீகாரம் கிடைக்கலாம். நான் தான் பெரியவன் என்ற எண்ணத்தை குறைக்க வேண்டும். இது சவாலாக இருக்கும். அதை ஜெயித்தால் அற்புதமான பலன் கிடைக்கும். அடுத்தது தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே பெரிய பண வளர்ச்சி வரும். ஏனெனில் இந்த மாதத்தில் அவர்கள் சவால்களை தைரியமாக ஏற்றுக்கொள்வார்கள். கடினமாக உழைப்பார்கள். அவர்களின் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். சாதகமான கிரகங்களால் வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகரிக்கும். தங்கள் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பார்கள். வெளிநாடு போக ஆசைப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதத்திலே கடினமாய் முயற்சி செய்தால் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் உண்டு. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக இப்பொழுது ஏப்ரல் மாத பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகும் விளக்கமாகும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் வெளியிடப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் வளமாக வாழ வேண்டும் என்று கூறி, கடைசியாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனும் இந்த பகுதியில் தான் வருகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனிபலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் 12 ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனமாய் இருங்கள். பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம். வேலை சுமையால் சோர்வு அடைய நேரிடலாம். அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போங்கள். பொறுமை தேவைப்படுகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாய் இருங்கள். பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வேலை சுமையால் சோர்வு அடைய நேரிடலாம். அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போங்கள். பொறுமை தேவைப்படுகின்றன. ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினரிடம் ஆதரவு பெருகும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். வாகனம் சிறு சிறு தொந்தரவுகளை தரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். எனினும் தாயாரின் உடல்நிலையில் மட்டும் அதிகம் கவனம் தேவை. சிலருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து கடக்கும் நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் ஆதரவு பெருகும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த வாகனம் சிறு சிறு தொந்தரவுகளை தரும். வியாபாரத்தை அதிரடியான திட்டங்களை தீட்டி உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த தாயாரின் உடல்நிலை மட்டும் அதிக கவனம் தேவை. சிலருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நாள்.
மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும். அடுத்தவர் குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். வியாபாரத்து வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த அடுத்தவர் குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்து வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல் ஏற்படும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வழக்கமான பணிகள் பொறுமையுடன் செயல்படும். வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து விற்பனை அதிகரிப்பதும் உற்சாகத்தை பொருத்துவதும் அதே சமயத்தில் செலவுகள் சற்று அதிகரிக்கும் நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல் ஏற்படும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வழக்கமான பணிகளில் பொறுமையுடன் செயல்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து விற்பனை அதிகரிப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் செலவுகளும் சற்று அதிகரிக்கும் நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள். வேற்றுமத்தோர் உதவுவார். வியாபாரம் தழைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். நன்மைகள் கிட்டுகின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவே தாயாரை ஆதரித்து பேசி வேற்றுமத்தோர் உதவுவார். வியாபாரம் தழைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். நன்மைகள் கிட்டுகின்றன. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும். சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். எனினும் எதிர்பார்த்த லாபம் உண்டு. மொத்தத்தில் உங்கள் திறமை மற்றும் விடாமுயற்சியை கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். எனினும் எதிர்பார்த்த லாபம் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் உங்களுடைய திறமை மற்றும் விடாமுயற்சியை கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகின்ற நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். அலைச்சல் மிகுந்த நாள். சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது. உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. எனினும் அலைச்சல் இருந்தாலுமே உங்களுடைய முயற்சிகள் புதிய முயற்சிகள் பலிதமாகின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். அலைச்சல் மிகுந்த நாள். சிக்கலான சவாலான வேலைகள் எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அசைவ உணவு தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது. உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலைச்சல் இருந்தாலுமே உங்கள் முயற்சிகள் புதிய முயற்சிகள் பலிதமாகின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வாகனத்தை இயக்கும் போது அலைபேசியில் பேச வேண்டாம். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பதில் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் விவாதம் வரக்கூடும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வாகனத்தை இயக்கும் போது அலைபேசியில் பேச வேண்டாம். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்து வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பதில் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் விவாதம் வரக்கூடும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பதில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர் நண்பர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். வழக்கில் வெற்றி பெறுவது. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவது. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது. தொட்டது துலங்கும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பு பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர் நண்பர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் தொட்டது துலங்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள். மற்றவர்களுக்காக பரிந்து பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள். மற்றவர்களுக்காக பரிந்து பேசி சிக்கிக் கொள்ளாது. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். கும்பராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது.
பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும். கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய தொடர்நிலை வழிபாடு தேவைப்படுகிறது. கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் சொல்வது சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எதுக்கும் எடுக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சரவு வரும். உத்தியோகத்தில் ரகசியங்கள் வெளியிட வேண்டாம். பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உணர்ச்சி வசப்பட்ட அவசர முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் சச்சரவு. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் ரகசியங்கள் வெளியிட வேண்டாம். பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க நன்றி, வணக்கம்.